என்ன ருசி, என்ன சுவை! இரண்டும் ஒன்றுதானே வரதா? அது எப்படி? ருசி என்பது ஒரு சொல், சுவை என்பது இன்னொரு சொல். எப்படி இரண்டும் ஒன்றாக முடியும்? வரதா, இரண்டிற்கும் பொருள் ஒன்றுதானே என்று சொன்னேன். அப்படி அல்லவா நீர் கேட்டிருக்க வேண்டும். சரி, போகட்டும். ஏன் இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று தெரியுமா? தெரியாது. பக்தர்களின் அன்பும் இதில் கலந்திருக்கிறது. பரம ஏழையாக இருந்தாலும் பக்தி பரவசத்தோடு கொடுத்தால் அதை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வான் இறைவன். ஏன் திருக்கச்சி, இந்த அற்புதமான நைவேத்தியத்தை நீரும் ஒரு உருண்டை சாப்பிட்டு பாரேன். வேண்டாமப்பா, நீ புசித்தாலே நான் புசித்த திருப்தி எனக்கு. அருமையான நைவேத்தியத்தை ருசிக்கும் வாய்ப்பை புறக்கணிக்கிறீர். புறக்கணிப்பதா? அதுவும் பிரசாதத்தையா? நிச்சயமாக இல்லை. சற்று நேரம் கழித்து பட்டர் அனைவருக்கும் பிரசாதத்தை கொடுப்பார். அப்போது நானும் உண்கிறேன். சரி சரி, பசி ஆயிற்றா? போதுமா? போதாது. பாதி பசிதான் ஆறி இருக்கிறது. கையை நீட்டி நீட்டி நீர் கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதற்குள் கை வலிக்கிறது. ஒன்று செய்யுமேன். என்ன? பேசாமல் ஊட்டிவிடும். எது? ஊட்டி விடுவதா? ஆமாம், ஊட்டிவிடதான் சொல்கிறேன். நன்றாக இருக்கிறதப்பா நீ சொல்வது. நைவேத்தியத்தை கொண்டு வா என்றாய், கொண்டு வந்தேன். சரி, கையில் உருண்டை பிடித்து கொடு என்றாய், கொடுத்தேன். இப்போது ஊட்டி வேறு விட வேண்டும் என்கிறாய்? திருக்கச்சி நம்பிகளே, உமக்கு இந்த வரதன் மேல் பிரியமே இல்லை. ஏதோ கடமையே என்றோ கடனே என்றோ நைவேத்தியத்தை உருட்டி உருட்டி என் கையில் வைக்கிறீர். அப்படி இல்லை வரதா. அப்படி இல்லை அல்லவா? ஊட்டிவிடும். விடமாட்டாய் போல் இருக்கிறதே. என் கையும் வலிக்காமல் இருக்கும், வயிறும் நிரம்பும். நீரும் சீக்கிரம் சென்று உன் ஆளவட்ட கைங்கரியத்தை தொடங்கலாம். வரதா, சீக்கிரம் ஊட்டிவிடு. வர வர உன் அன்பு தொல்லை தாங்கவே முடியவில்லை வரதா. சரி, இந்தா. பட்டரே, நம் மடப்பள்ளிக்கு விறகு கொண்டு வந்து போடுகிறானே, அவன் பெயர் என்ன? ஆலயனா ஆலப்பனா? ஆலயன் என்றுதான் நினைக்கிறேன். ஏன் கேட்கிறீர்கள்? அவன் கண்ணில் பட்டால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். சொல்கிறேனே. ஏன், இடையில் ஏதாவது தவறு செய்து விட்டானா? அதுவும் அவன் செய்யக்கூடியதுதான். ஆனால் இந்த முறை புகார் அதுவல்ல. அவன் போட்ட விறகு ஒரே ஈரமாக இருக்கிறதாம். புகையைத்தான் கக்குகிறதே தவிர சரியாக எரியவில்லை என்று மடப்பள்ளியை பார்த்துக் கொள்கிறானே அனந்தன், அவன் கூறினான். வரட்டும், நானும் அவனை பார்த்தால் சொல்கிறேன். ஏன், கையோடு அவனை உங்களிடம் அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறேன். 2-3 மாதங்களுக்கு முன்பும் இப்படித்தான் செய்தானா? அப்படியா? ஏன் பட்டரே, நம் கோயில் நிலத்திலிருந்து வருடத்திற்கு 8 மூட்டை நெல் தானே கொடுக்கப்படுகிறது. ஆமாம், ஆனால் அவன் போடும் விறகிற்கு 8 மூட்டை நெல்லே அதிகம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை 6 மூட்டையாக குறைக்க போகிறேன். சரி, அப்பொழுதுதான் அவன் வழிக்கு வருவான். அதன் பிறகு எடையிலும் குறைய வைக்காமல் காய்ந்த விறகாக போட்டு ஒழுங்காக வேலை செய்வான். ஆமாம், இப்படி ஏதாவது செய்தால்தான் அவன் சரிப்படுவான். பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பிக்க நேரமாகிவிட்டது. நீர் கூப்பிட்டீர் என்று அப்படியே வந்துவிட்டேன். சுவாமிக்கு தலிகை செய்துவிட்டு வந்து விடுகிறேன். சுவாமி, பெரிய அபச்சாரம் நடந்து விட்டது. பதட்டப்படாதே. அப்படி என்ன அபச்சாரம் நடந்து விட்டதப்பா? மணவாளா, முதலில் மூச்சரிப்பு குறையட்டும், பிறகு பேசுவாயாக. இல்லை சுவாமி, உடனே சொல்ல வேண்டும். பெருமாளுக்கு வைத்திருந்த நைவேத்தியத்தை காணவில்லை. எனது நைவேத்தியத்தை காணவில்லையா? ஆமாம் சுவாமி, நெய்வேத்தியமும் அங்கு இல்லை, நெய்வேத்தியம் வைத்திருந்த பாத்திரமும் அங்கு இல்லை. என்னடா உளறுகிறாய்? அது எப்படி காணாமல் போகும்? கால் முளைத்து அதுவே தானாக நடந்து போய்விட்டதா? நீ சரியாக பார்த்திருக்க மாட்டாய். ஏன் பட்டரே, நீர்தானே நெய்வேத்தியத்தை உள்ளே வைத்தீர்? ஆமாம், நான் தான் வைத்தேன். திருக்கச்சி பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசிக் கொண்டிருந்தார். சற்று பார்த்துக் கொள்ளுங்கள், இதோ வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். சரி, திருக்கச்சி அங்குதானே இருந்தார். அவரை கேட்டாயா? அவர் என்ன சொல்கிறார்? அவர் இருந்தாதானே ஏதாவது சொல்வதற்கு. அவரையும் காணுமே. ஆனால் நான் வரும்பொழுது நெய்வேத்திய பாத்திரத்தை மண்டபத்தின் அருகே பார்த்தேன். என்னது, பாத்திரம் அங்கே இருக்கிறதா? அங்கே கொண்டு போய் யார் வைத்திருப்பார்கள்? சரி, நெய்வேத்தியமாவது அப்படியே இருக்கிறதா? பாதிதான் இருக்கிறது, பாதியை காணவில்லை. ஆனால்
யாரோ கை போட்டு வழித்து எடுத்தது போல் அதில் அடையாளம் மட்டும் தெரிகிறது. மணவாளா, சரியாக பார்த்தாயா? எதையாவது பார்த்துவிட்டு இங்கு வந்து எதையாவது உணராதே. பாத்திரம் எங்கே இருக்கிறது என்று காட்டு. அதை பார்த்தாலாவது எனக்கு ஏதாவது புரியுமா என்று பார்க்கிறேன். சற்று பொறுங்கள். பெருமாள் சன்னதியில் நெய்வேத்தியம் இல்லை, திருக்கட்சியும் இல்லை. பாத்திரம் எங்கோ வெளியே இருக்கிறது. அதில் கை போட்டு வழித்தெடுத்தால் போல் அடையாளமும் இருக்கிறது. பட்டரே, ஐயா. வாரும். வாரும். என்ன திருக்கட்சி நம்பிகளே, எவ்வளவு கையை அலசியும் கை பிசுக்கு போகவில்லையோ? வாருங்கள் அதிகாரியாரே. நன்றாக கை பிசுக்கு போக தேய்த்து கையை கழுவி கொள்ளும். கோயில் மடப்பள்ளி நெய்யாயிற்றே, அவ்வளவு சீக்கிரம் பிசுக்கு போகாது. அது போகட்டும், நம்பிகளுக்கு பசி போயிற்றா இல்லையா? என்ன திருக்கட்சி நம்பிகளே, உப்பு குறைவாக இருந்ததோ? முந்திரியும் நெய்யும் இன்னும் கூடுதலாக போட்டிருக்கலாமோ? நீங்கள் என்னை ஏதோ தவறாக எண்ணி பேசுகிறீர்கள் என்று புரிகிறது. ஆனால் எதை பற்றி என்றுதான் புரியவில்லை. புரியாதையா, உமக்கு புரியாது. இந்த நெய் பிசுக்கை தேய்த்து தேய்த்து கழுவுகிறீரே, உமது பாவக்கரையை எப்படி கழுவ போகிறீர்? மன்னிக்க வேண்டும், நீங்கள் பேசுவது உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை. நம்பிகளே, வரதனுக்கு நைவேத்தியம் செய்யவிருந்த நெய்ப்பொங்கல் வெகுவாக குறைந்திருக்கிறது. இங்கு பார்த்தால் நீர் நெய்ப்பொங்கல் சாப்பிட்ட கையை அலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் என்று எதற்கு இழுக்கிறீர் பட்டரே? நீர்தான் பிரசாதத்தை சாப்பிட்டீர் என்று நேரடியாக கேட்க வேண்டியதுதானே? என்ன, பிரசாதத்தை நான் சாப்பிட்டேனா? பிறகு நெய்வேத்தியம் செய்து கொண்டிருந்த பொழுது நீர் மட்டும்தான் உள்ளே ஆலவட்டம் வீசிக் கொண்டிருந்தீர். உங்களை தவிர வேறு யாரும் அங்கு கிடையாதே. பாத்திரத்தில் நெய்வேத்தியத்தை வழித்தெடுத்த அடையாளம் தெரிகிறது. பாதி நெய்வேத்தியம் குறைந்திருக்கிறது. உங்களை தவிர வேறு யார் சாப்பிட்டு இருக்க கூடும்? ஓ, அதனால் தான் நீங்கள் என்னை அப்படி பேசினீர்களா? அதை நான் சாப்பிடவில்லை பட்டர் சுவாமி. வரதன் தான் உண்டான். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் திருக்கட்சி. ஊர் உலகத்தில் இருக்கிற கோயில்களில் எல்லாம், கோயில்கள் என்ன வீடுகளில் கூட சாமிக்கு நித்தியம் நெய்வேத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து முடித்த பின் நெய்வேத்தியத்தில் ஒரு பருக்கை கூட குறைந்ததாக யாரும் சொன்னதில்லையே. நெய்வேத்தியம் குறைந்தது எப்படி என்பது மர்மமாகவே இருக்கிறது. மர்மம் என்ன பட்டரே மர்மம்? இவர் நெய்வேத்தியத்தில் கை வைத்து சாப்பிட்டு விட்டு பெருமாள் சாப்பிட்டதாக பழி போடுகிறார். இதில் மர்மமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஐயா, அந்த தேவராஜ பெருமாளின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் அதை உண்ணவில்லை. திருக்கட்சி நம்பிகளே, நீங்கள் சொல்வதை நம்ப வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதே. நான் என்ன செய்வது? நைவேத்தியம் குறைந்திருந்தது பொய்யில்லை. உங்கள் கையில் பிரசாதம் ஒட்டியிருந்ததும் பொய்யில்லை. அதை அலம்புவதற்காக நீங்கள் குளத்தில் கை நினைத்ததும் பொய்யில்லை. ஒப்புக்கொள்கிறேன். இவை எல்லாம் எப்படி பொய்யில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, அதே போல் வரதன் தான் பிரசாதத்தை சாப்பிட்டான் என்பதும் பொய் இல்லை. நிறுத்தும் திருக்கட்சி. பொய் மேல் போய் அடுக்கிக் கொண்டே போகிறீர். அந்த வரதன் சாப்பிட்டிருந்தால் உன் கையில் எப்படி பிரசாதம் ஒட்டி கொண்டிருக்கும்? நான் பிரசாதத்தை எடுத்தேன், உண்மைதான். அப்படி வாரும் வழிக்கு பிறகு? ஆனால் நான் சாப்பிடவில்லை. பிறகு என்ன, பெருமாளுக்கு ஊட்டி விட்டீரோ? ஆமாம், அவன் கேட்டான், நான் ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டீர்களா? பேஷ் திருக்கட்சி. இன்று சொல்கிறேன் ஐயா, இத்தனை நாட்களாக நீர் ஏதோ பெருமாளிடம் பேசுவதாக அவர் திரும்ப என்னிடம் பேசுகிறார் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்ததையே நான் நம்பவில்லை. இப்பொழுது செய்வதையும் செய்துவிட்டு ஏதேதோ கற்பனையாக கயிறு திருத்திக் கொண்டிருக்கிறீரே. இதோ பாரும், நான் ஒன்று தூங்கிக் கொண்டிருக்கவில்லை.
என் தொடையில் கயிறு திரிக்க பார்க்காதீர். பட்டரே, ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இவர் பார்கவதாசராக ஒன்றுக்கும் உதவாமல் சுற்றி கொண்டிருக்கும் போதே இவரின் அண்ணன்மார்களை எனக்கு தெரியும். அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் இவர் எதற்கும் உருப்பட மாட்டார் என்று. அப்போதே இப்படித்தான் கற்பனையாக பெருமாள் என்னிடம் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று சொத்தில் பங்கு கேட்டாராம். பெருமாளே, சரி பட்டரே, இவர்தான் பிரசாதத்தை சாப்பிட்டார் என்று சந்தேகமாக தெரிந்துவிட்டது. இப்பொழுது என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியவில்லை அதிகாரி அவர்களே. அந்த பெருமாளே வந்து இவர் மீது இருக்கும் கரையை துடைத்தால் தான் உண்டு. துடைக்கும் போது பார்த்துக் கொள்ளலாம். இப்போது என்ன செய்யலாம் சொல்லுங்கள். நீர் சொல்ல மாட்டீர், நானே சொல்கிறேன். இனி இவர் யாருமில்லாத சமயத்தில், முக்கியமாக நெய்வேத்தியம் செய்யும் சமயத்தில் கர்ப்பகிரகத்திற்குள் இருக்கக்கூடாது. சாமரம் வீசுவது, மாலை சாற்றுவது, இவைகளை வேண்டுமானால் செய்து கொள்ளட்டும். ஆனால் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யும் நேரத்தில் இவர் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது. கோவில் அதிகாரி என்ற முறையில் இது என் உத்தரவு. புரிகிறதா? வாருங்கள் பட்டரே. என்ன விஜயா, ஏதோ மும்முரமாக அம்மிக்கல்லோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, சூரணம் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, தெய்வவாரி ஆண்டானுக்காகவா? ஆம் சுவாமி. அவர் அமுது செய்யவே மிகவும் தயக்கம் காட்டுகிறார். இதில் சூரணம் வேறா? இதை கொடுத்தோம் என்றால் நன்கு பசி எடுக்கும். அப்படியாவது அவர் அமுது செய்வாரா என்று பார்க்கலாம். உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது விஜயா. தெய்வவாரியை வேறு யாரோ என்று எண்ணாமல் அவர் உடல்நிலைக்காக இவ்வளவு தூரம் இறங்கி மருந்தெல்லாம் தயாரித்துக் கொடுத்து உபகாரம் செய்வது என்பது மிகவும் உயர்வான செயல். ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? அவரும் நமது ஆச்சாரியரின் நெருங்கிய சிஷ்யர். நாம் அனைவரும் வாசுதேவ குடும்பம் அல்லவா? அவ்வகையில் அவரும் நம் குடும்பத்தின் அங்கத்தினர் அல்லவா? என்ன செய்வது? பாவம், இவர் வியாதியில் வீழ்ந்து கிடக்கிறார். எனக்கும் அதுதான் கவலையாக இருக்கிறது. திருவனந்தபுரம் சென்று வந்த அரையர் ஏதாவது நல்ல செய்தி கொண்டு வருவார் என்று பார்த்தால் அவரோ நம் ஆச்சாரியர் தற்போதைக்கு வருவதாக இல்லை என்று கூறிவிட்டார். அதை தெரிந்து கொண்ட பின்புதான் இவரது நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. ஆனால் ஒன்று, நம் ஆச்சாரியர் திரும்ப வருவதற்குள் இவரது உடல்நிலையை நாம் சரி செய்தாக வேண்டும். கோயில் பணியையும் பழையபடி தெய்வவாரி கவனிக்க வேண்டும். இவரால் அலங்கரிக்கப்படாமல் நமது அரங்கனும் வாடி போயிருப்பார் அல்லவா? நிச்சயம் திருவுள்ளம் வாட்டம் கண்டிருக்கும். சரி சுவாமி, இச்சூரணத்தை நான் அவரிடம் கொடுத்து விட்டு வருகிறேன். சுவாமி, சுவாமி, இங்கே வாருங்கள். என்னவாயிற்று விஜயா? இங்கே பாருங்கள், தெய்வவாரி சுவாமியை இங்கே காணவில்லை. எங்கு போயிருப்பார்? அவர் 4 அடி எடுத்து வைக்க கூட சிரமப்படுவாரே. எப்போதுமே என் உதவியின்றி வேறு எங்கும் செல்ல மாட்டாரே. அதுதான் எனக்கு புரியவில்லை சுவாமி. சரி, நீங்கள் புழக்கடையை நோக்கி சென்று பாருங்கள். நான் வாசற்புறம் சென்று பார்க்கிறேன். சரி. திருக்கோஷ்டி நம்பிகளே, திருக்கோஷ்டி நம்பிகளே, என்ன இது? கதவு திறக்கவில்லையே. அரையரே, திருக்கோஷ்டி நம்பிகளே, அரையரே. வாருங்கள் பெரிய நம்பிகளே, என்ன இந்த நேரத்தில்? சரி, உள்ளே வாருங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும். அரையரே, தெய்வவாரி இங்கு வந்தாரா? என்ன தெய்வவாரியா? ஆம் திருக்கோஷ்டி நம்பிகளே. இங்கு வரவில்லையே.
என்னவாயிற்று பெரிய நம்பிகளே? ஏன் இப்படி பதற்றத்தோடு காணப்படுகிறீர்கள்? ஆம், அது அடியேன் அகத்தில் இருந்த தெய்வவாரி ஆண்டானை காணவில்லை திருக்கோஷ்டி நம்பிகளே. என்ன காணவில்லையா? எங்கு போயிருப்பார்? அவரால் எழுந்து நிற்பதே கடினமாயிற்றே. பெரிய நம்பிகளே, சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் நன்கு தேடினீர்களா? அகத்தை சுற்றியுள்ள தெருக்களில் தேடிவிட்டுத்தான் இங்கு வந்தேன் நம்பிகளே. ஆனால் இங்கும் இல்லை என்பதுதான் மிகவும் கவலையாக இருக்கிறது. ஒருவேளை கோவிலில் இருப்பாரோ? அங்கு வாய்ப்பில்லை நம்பிகளே. அரையர் தான் சாற்று முறைகள் எல்லாம் முடித்துவிட்டு கோயிலை தாழிட்டு வந்தார். அப்போது அரையரோடு அங்கு அடியேனும் இருந்தேன். தெய்வவாரியை அடியேன் அங்கு பார்க்கவில்லையே. பெரிய நம்பிகளே, கடைசியாக தெய்வவாரியை எப்பொழுது பார்த்தீர்கள்? மதியம் பார்க்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளார். மாலையில் அவருக்கு சூரணம் ஒன்றை ஜலத்தில் கலந்து கொடுக்கலாம் என்று விஜயாம்பாள் அவர் ஓய்வெடுக்கும் அறைக்கு சென்று பார்த்தபொழுது தெய்வவாரி அங்கு இல்லை. முக்கியமாக தெய்வவாரிக்கு பரிச்சயமான இடங்களிலெல்லாம் அவர் இல்லை என்றால் பின்பு அவர் எங்கு சென்றிருப்பார்? ஆம், திருக்கோஷ்டி நம்பிகளே, ஒருவேளை ஒருவேளை இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. பெரிய நம்பிகளே, தங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அது அது வந்து தெய்வவாரி 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 விபரீதமான எந்த ஒரு முடிவிற்கும் சென்றிருக்க மாட்டார் அல்லவா?